இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. வணக்கம். நம்ம வந்து தினம் ஒரு யோகாவில் தினம் யோகா இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 260 நாள் வரைக்கும் இது வரைக்கும் நெருக்கி தொடர்ந்து கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய விஷயம்தான் அது. இதற்கு காரணம் உங்களோட உந்துதல் தான். ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதை எனக்கு ஒரே ஒரு வியூஸ் மட்டும் பார்த்தேன் அப்படின்னா கூட நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. அதனால தான் இந்த இவ்வளோ நாள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது இல்லாமல் குருஜி சுவாமிகள் அவர்கள், திரு ஜேகே அவர்கள், ஆர்ஜே அவர்கள்லாம் ஆசை வந்து நிறைய நாள் இந்த வீடியோலாம் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு. அதான் 365 நாள் மட்டும் வீடியோ கொடுத்தா பத்தாது, தினமும் அந்த வீடியோ எவ்வளோ கொண்டு போக முடியும் அந்தளவுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. முடிஞ்சளவுக்கு நம்மளால் முயற்சி பண்ணுவோம். அந்தளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொண்டு போய் சேர்ப்போம். அதில் நம்ம கவனமாக இருப்போம். தொடர்ந்துங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் இல்லையில. ஒரு 260 நாள் வீடியோனால் எவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் ஒரு 50 நாள் போகிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அது 260 நாள் வீடியோ, அதுவும் யோகா மட்டுமே. வேறு எந்த தினம் ஒரு யோகான்னு சொல்லி தினமும் ஒரு யோகா மட்டுமே கொடுக்குறோம். மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்குது வாழ்க்கையில். எனக்கே அது ஆச்சரியமாகவும் இருக்குது. மகதியில் நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோக்காக நிறைய வீடியோக்களை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீதன் நிறைய வீடியோ கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆர்ஜே, அப்புறம் ஜேகே, கோதண்டராம் ஐயா, இவரெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்பழகன் ஐயா, அப்புறம் மகிஷா நிறைய வீடியோ கொடுத்துருக்காங்க நமக்காக. அவங்களாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ஆசனம் பேர் வந்து மகா முத்ராசனம். இன்றைக்கி செய்யக்கூடிய ஆசனம் வந்து மகா முத்ராசனம். கொஞ்சம் வித்தியாசமாக இது. குழந்தைகளுக்கு மிக எளிதாக வந்துடும். வயதானவர்களுக்கு கொஞ்சம் கடினமான ஆசனம். ஆனால் இந்த ஆசனம்லாம் செஞ்சால் நிறைய பலன் இருக்குது. அந்த பலனை கடைசியாக பார்த்துருவோம். இப்போ என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நேரடியாக இந்த ஆசனத்துக்கு போயிடலாம். முதல்ல வந்து உரிய எளிய உடற்பயிற்சி செய்ய போகிறோம். அதன் பிறகு அந்த ஆசனம் செய்ய போகிறோம். அதன் பிறகு ஒரு தினம் ஒரு படத்தில் இன்றைக்கி அன்னாசி படத்தை பற்றி பார்த்துருவோம். அன்னாசி படத்தை கொஞ்சம் எளிமையாக இருக்குது. அந்த அன்னாசி படம் கிடைக்கிற சீசனு, அதனால் அன்னாசி படத்தை பற்றி சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. அதன் பிறகு அன்னாசி படத்தை முடித்த பிறகு மீண்டும் ஒரு முறை உரிய எளிய உடற்பயிற்சி. அதன் பிறகு இந்த ஆசனம் செய்யும்போது இடையிலேயே மூச்சு தியானம் பார்த்துட்டு அப்புறம் உரிய எளிய உடற்பயிற்சியெல்லாம் செய்துட்டு மீண்டும் ஒரு முறை ஆசனம். அதன் பிறகு ஒரு கருத்து கண்ணாயிரம், ஒரு சின்னதாக கருத்தை சொல்லி முடிச்சிடுவோம். மிக எளிதான நேரத்தை மிக குறைவான நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவோன்னு இருக்கோம். இப்போது சரிதானுங்களா? பார்ப்போம். நம்ம ஏன் தினமும் இந்த ஆசனங்கள்லாம் பார்க்கணுன்னா, நம்ம உடலை வந்து சீரும் சிறப்புமாக வச்சுக்கணும். இந்த ஆசனம் மிக முக்கியம். உடலில் எந்த நோயும் அண்டா விடாதுன்னா இந்த ஆசனங்கள்லாம் மிக முக்கியம். நம்ம ஆஸ்பத்திரியே போக வேணாம்னு நினச்சோம்னா இந்த ஆசனங்கள்லாம் மிக முக்கியம். இப்படி தான் இந்த ஆசனங்களை கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்களாம் பல வருஷமாக இந்த ஆசனங்கள்லாம் செய்திருக்கோம். என்னோடய குரு வந்து ராமலிங்கம் ஐயா, ஆடுதுறை இயற்கை மருத்துவச் சங்க செயலாளராக இருந்தார். இப்போ தலைவராகிருக்கார். அதாவது அவரோட வயது பார்த்திங்கன்னா 85 நெருங்கிட்டார் ஐயா. இப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்ட இந்த யோகாவை தான் நான் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு என்னோடய ஆசை. அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறா ஜேகே தான். ஜேகே வந்து மிக உந்துதல். ஐயா நம்ம வீடியோ டெய்லி எடுக்கணுங்க, நம்ம போடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை வச்சு இப்போ முழுமையாக அந்த வீடியோ எடுத்து அவர் தான் முழு உந்துதலே அவர் தான். இந்த வீடியோ எடுக்க உந்துதல் ஏற்படுத்தினதே அவர் தான். சரிட்டு நம்மளோட இதை சொல்லிட்டோம். தினமும் இந்த காலை 5:30 மணிக்கு வெளில வருது. எல்லோரும் பாருங்கள். நீங்கள் மட்டும் பார்க்காம உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் செய்யுங்க. ஒரு மனநிலையில் வந்து ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஒரு விஷயங்களை செய்ய கற்றுக்கிட்டோம்னா எப்பொழுதும் வெற்றியை அடைஞ்சிருவோம். அந்த வெற்றியை நோக்கி தான் இப்போ அந்த பயணம் போயிட்டுருக்கு. நல்ல விஷயங்களை செய்கிறோம். சரிட்டு இது என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஆசனங்களை செய்ய போகிறோம். அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். இப்போ உரிய எளிய உடற்பயிற்சி செய்து காட்டி அதன் பிறகு இது பண்ணலாம். உரிய எளிய உடற்பயிற்சி. மகதி எனக்கு தெரியல ஒரு பதட்டமாக இருக்க மாதிரி இருக்காங்களே, அப்படியா? சரி. எளிய உடற்பயிற்சி பாருங்கள். நல்ல ஒரு உடற்பயிற்சி. நல்லா கவனிங்க எப்படி அழகாக செய்கிறாங்க பாருங்கள். நல்லா வஜ்ராசனத்தில் உட்காந்து ஒரு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குது அந்த உடற்பயிற்சி. வந்து பார்க்கும்போதே அந்த அருமை வருது. நல்ல ஆசனமும் ஒரு அருமையான பயிற்சியும் இருக்கிறது. சிறந்த பயிற்சிகள், நல்ல விஷயங்களை செய்து காட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க செய்யும்பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த ஆசனங்கள்லாம் செய்து காட்டும்போது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள். சரிட்டு நேரடியாக இப்போ ஆசனத்துக்கே போகிறாங்களா? உடற்பயிற்சி தான் செஞ்சிட்ருக்காங்க. நான் ஏதோ ஆசனத்துக்கு தான் போயிட்டாங்களோன்னு நினச்சேன். உடற்பயிற்சி தான் செஞ்சிட்ருக்காங்க. சிறப்பான உடற்பயிற்சிகள், நல்ல உடற்பயிற்சிகள். இப்போ ஆசனத்துக்கே போயிட்டாங்க. ரைட், ஓகே, நன்றி. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8
9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி மகதி. கண்களை மூடி மூச்சு தியானம். நன்றி. ரொம்ப சிறப்பு. நல்லாயிருக்கு. நல்ல ஆசனம், நல்ல மூச்சு தியானம், நல்ல பயிற்சிகளும் அருமையாக செஞ்சு காட்டுறீங்க. உங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை அந்த ஆசனத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த அன்னாசி பழத்தை பற்றி நீங்கள் பார்த்துடலாமா? அன்னாசி பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சரி, எப்படி இருக்கும் அந்த சுவை? நல்ல காயாக இருந்துச்சுன்னா புளிப்பு சுவையாக இருக்கும், பழுத்து இருந்துச்சுன்னா இனிப்பாக இருக்கும். சரி, ரைட், ஓகே. சிறப்பாக சாப்பிட்டு அதோட சுவையை நல்லா அறிஞ்சிருக்கீங்க. நல்ல பலனும் அதோட பலன் அதிகம் தான். சரி, இந்த அன்னாசி பழம் இருக்கு இல்லைங்களா? இந்த அன்னாசி பழம் வந்து மஞ்சக்காமலை வந்ததுன்னா அவங்களுக்கு கொண்டு வாங்கி கட்டி கொடுங்க. மஞ்சக்காமலை ஏன் வந்துச்சுன்னா, மஞ்சக்காமலை என்னதுனால வருதுன்னா, நம்ம உடலில் உள்ள கழிவுகள் தான் காரணம். சரிதுங்களா? உடலில் உள்ள கழிவுகள் தான் மிகப்பெரிய காரணம். அதனால தான் இந்த இவ்வளோ விஷயத்தை செய்யுது. சரிதுங்களா? மஞ்சக்காமலையினால் வராமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அன்னாசி நிறைய சாப்பிடுங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த விஷயங்களை செய்யுது. நல்லா ரத்தத்தை சிறப்பாக சுத்திகரிக்கும் இந்த அன்னாசி பழம். நம்ம இதயம் இருக்கு இல்லைங்களா? நமக்கு சவுண்டு கேட்குங்கல்ல, கட கட கடன்னு டக் 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 டக்னு ஹார்ட், அது வந்து நல்ல வலு பெறணும்னு ஆசைப்பட்டால் இந்த அன்னாசி பழத்தை சாப்பிடலாம். வயிற்று வலி வராமல் இருக்க இந்த அன்னாசி பழம் சிறந்த பழம். அப்படியே வயிற்று வலி வந்தாலும் சரி செஞ்சுக்கலாம். அந்த இதை வாதம் குன்மம் சொல்லுவீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்கும். வாந்தி, அப்போ பஸ்ஸில் போகிறோம் வாந்தி எடுதுன்னா இந்த ஜூஸ் நிறையா சாப்பிடுங்க, வாந்தி வராது. தாகம் தணிக்கக்கூடிய விஷயத்தை செய்யுது. உடல் சூற்றை குறைக்குது. தலைவலி ஆகியவையில் சரியுது. இப்போ ஒற்றை தெளிகிற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்களை இந்த அன்னாசி பழம் செய்யுது. சரி, மஞ்சக்காமலையை மெயினாக சரி செஞ்சிடும். ரத்தத்தை சுற்றி செஞ்சிடும். சுத்திகரிக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. நல்ல வலுப்பெற வச்சிடும். இதயம் வந்து நல்லா வலுப்பெறும். வயிற்று வலியே வராது. நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை மிகப்பெரிய விஷயம். ரைட், ஓகே, நன்றி. சரி, ரைட்டு. இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்து காட்டுங்க. போதுமான அளவு எண்ணிக்கை. எக்ஸசைஸ் தான் போய்ட்டுருக்கு. போதும், நன்றி. ஆசனத்துக்கு வந்துடலாம். ஆசனத்துக்கு பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி மகதி. கண்களை மூடி மூச்சு தியானத்துக்கு வந்துடுங்க. நன்றி நன்றி மகதி, நன்றி. இப்போது இந்த ஆசனத்து பேர் என்ன மகதி தெரியுங்களா? மகா முத்ராசனம். இந்த ஆசனத்தோட பேர் என்ன? மகா முத்ராசனம். ஒரு முத்திரை, அதாவது ஒரு வணக்கம் செலுத்துகிற இதில் பின்பக்கமாக வச்சுருக்கக்கூடிய முத்திரை. அதனால் இந்த ஆசனத்தோட பேர் என்ன? மகா முத்ரா ஆசனம். முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காரணும். அதன் பிறகு இந்த ஆசனத்தை செய்யணும். உரிய எளிய உடற்பயிற்சி கொண்டு இதை செஞ்சால் நல்லா சிறப்பாக வந்துடும். நல்ல ஆசனம், மிகப்பெரிய சிறந்த ஆசனம் கூட. எல்லாருக்கும் இந்த ஆசனம் வரும்னா கண்டிப்பாக வரும்.
ஆனால் வயதானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தொப்பை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த ஆசனம். சரி, இதன் பலன்கள். இந்த ஆசனம்லாம் செஞ்சேன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாயிடும். முதுகுத்தண்டோடமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாயிடும். அப்புறம் உடல் நடுக்கம், தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுகிறது. வாத நோய்கள் வரவே வராது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இருக்காது. கல்லீரல், கணையம் எல்லாம் வேலை செய்யப்பட்டு நீரிழிவு நோய்ங்கிற சர்க்கரை நோய் வரவே வராது. அப்புறம் வயிற்று வலி சம்மந்தமான எந்த நோய்களும், வயிற்று சம்மந்தப்பட்ட எந்த நோய்களும் வரவே வராது. மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. இந்த ஆசனங்கள்லாம் செய்யும்போது மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. மிகவும் சிறந்த ஆசனங்களில் இதுவும் ஒரு ஆசனம். இந்த மகாமுத்ராசனம் செய்வதனால் நிறைய பலன் இருக்கிறது. அப்புறம் இதயம் நன்றாக வழியடைகிறது. முதுகுத்தண்டோட கூண் இல்லாமல் போகிறது. தோடை, அந்த தைராய்டுங்கிற தாடையெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்து அந்த தைராய்டுங்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. இப்போது என்ன செய்யணும், வயிறு மிகவும் முக்கியம். வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யுது. கல்லீரல், கணையம் எல்லாம் வேலை செய்யப்பட்டு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வயிற்று வலிகள், மலச்சிக்கல், அஜீரணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது இந்த ஆசனங்கள். சரிதானுங்களா? சரி, தினம் இப்போ இந்த பலன்கள் பார்த்துட்டோம். இந்த செய்யும்போது உங்களோட கருத்து சொல்லலாமா, என்ன செஞ்சுதுன்ட்டு? அப்படியே சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். வயிற்றுல பச்சை சரி செய்யும், பிரச்சனை அனைத்தையும் சரி செய்யும், கைக்கு காலுக்கு வலுவூட்டும். இந்த செய்யும்போது உங்களுக்கு என்ன செஞ்சு? முதுகுத்தண்டோட வலிச்சிச்சா? கை கும்பிடும்போது வலி இருக்கிறதா? கையை மடக்கும் போது மட்டும் இந்த இடம் வலிச்சிச்சு. அந்த இடம் வலி ஏற்படும். அதனால் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதை செய்யக்கூடிய விஷயங்கள். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். ஏன்னா இப்போ மற்றவங்களுக்கு சொல்லியும் போது என்னெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இந்த வயிறே கொஞ்சம் வலிக்கிறது இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு. கையை கொஞ்சம் பெரட்டும் போது கை கொஞ்சம் இருக்கும். சில பேருக்கு கும்பிட்றதுக்கு வராது. பின்பக்கம் கொண்டு கையை வளைச்சி கும்பிட்றதுக்கு வராது. அதனால் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்து எளிய உடற்பயிற்சிகளை செய்தும் உரிய ஆசிரியை கொண்டு செய்தோம்னா இந்த ஆசனங்கள்லாம் மிகவும் சிறந்த ஆசனங்கள். பயப்பட வேண்டியதில்லை. எல்லாருக்கும் இது வந்துடும். சரிதானுங்களா? மிகவும் சிறந்த விஷயங்கள். சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த கருத்து கண்ணாயிரம் பகுதி தினம் ஒரு கருத்து. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் பள்ளிக்கு அனுப்பக்கூடிய காலம். இப்போ ஒரு மாத விடுமுறையை கழித்து அனைவரும் பள்ளிக்கு செல்ல போகிறார்கள். அவர்களுக்கு என்ன உணவுகளை தரலாம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்களை சொல்லி அந்த விஷயத்தை நம்ம அந்த கருத்து கண்ணாயிரம் பகுதி சின்ன விஷயங்களை சொல்லிவிடுவோம். இப்போ கேரட் குச்சி வெட்டி கொடுங்க பிள்ளைகளுக்கு. அதை எப்படி கொடுக்கலான்னா, கொஞ்சம் நாளே கொஞ்சம் இது பண்ணி வெட்டிட்டு அந்த தேன் கலந்து கொடுங்க. திங்கிறதுக்கு இனிப்பாக திங்கன்னு ஆசைப்படுறவங்கன்னா தேன் கலந்து கொடுங்க. இல்லை சாதாரண திங்கினாலே வெறும் கேரட்டு குச்சாக வச்சு வேண்டி கொடுங்க. ஸ்நாக்ஸ் இடைவெளியில் இருக்கிறீங்களா, ஒட்டியோ பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுக்காம, இல்லை பேரிச்சம்பழம், அவலை நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அவல் உருண்டை செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அவல் உருண்டை செஞ்சு கொடுத்து அதேமாரி எடுத்துகிட்டு போங்க. நல்ல உணவு பழக்க வழக்கங்களில் நல்ல குழந்தைகள் சீரும் சிறப்பும் வாழினா இடையில இந்தமாரி கொடுங்க. சாக்லேட்டோ மற்ற ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிற தேவையற்ற உணவுகள், எந்த உடலுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளாக இல்லாமல் இன்பத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளாக தாருங்கள். அப்புறம் பப்பாளி, இந்தமாரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை பப்பாளி, ஆரஞ்சு, மாதுளை இந்தமாரி உதிர்த்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. உதிர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க உடல்நிலையும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்க வாய்ப்பு நல்லாயிருக்கும். நம்ம எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். மனநிலையை நல்லா எப்போதும் ஒன்றி உணர்ந்து வாழ வேண்டியது தான். எப்படின்னா, நம்ம ஒரு பிள்ளைகளை வளர்க்கணுன்னா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். பழங்களாக கொடுங்க. அந்த இப்போ சாக்லேட்டோ அதர் பர்பஸ் நூடுல்ஸ் அந்த என்ன நம்ம சொல்லுவோம், இந்த பாக்கெட்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் லேஸு, குக்கரு அந்தமாரி தேவையற்ற உணவுகளை தவிர்த்துட்டு நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது தான் மிகவும் சிறந்தது. உங்களுக்கு என்ன தோணுது உணவுகள் எடுக்கும்போது? அவங்களுக்கு கேரட் பிடிக்கும். சரிங்களா? அப்போது இல்லை மற்ற உணவுகள் அந்த லேஸ்லாம் சாப்பிடலாமா? உங்களோட கருத்து? லேஸு சாப்பிடக்கூடாது. என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது உங்களோடது? ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, மேகி, பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட கடைகளில் விற்கக்கூடிய தேவையற்ற உணவுகள், விளம்பரங்கள் அதிகமாக செய்து நமக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் மிகவும் துன்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ அந்த லேஸு, குக்கரு அதை சம்மந்தப்பட்ட அனைத்துமே காரப்பொடிகள் நிறைய தூவப்பட்டு அதில் பார்த்திங்கன்னா நிறைய படித்து பார்த்தோம்னா நிறைய கஷ்டம். ஆனால் பிள்ளைகளாக இருக்கும்போது தெரியாது. அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரியல. அவங்க எல்லோரும் கவனித்து அந்தமாரி உணவுகள் எடுக்காமல் பார்த்துக்கிறது மிகவும் சிறந்தது. எப்பொழுதும் ஒரே விஷயந்தான், நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. நல்ல விஷயங்களை கொண்டு போய் சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 பேருக்கு சொல்கிறதுல கவலையப்படக்கூடாது. இப்போ அதை தான் செய்து இந்த மகதீஷ்டி தினமுறை யோகா. சரிங்களா? மகதீஷ்டி தினமுறை யோகா தினமும் பாருங்கள். இப்போ மகதி அவர்கள் இறுதி கருத்து மகதி அவர்கள்ட்ட கொடுக்குறோம். மகதீஷ்டி தினமுறை யோகாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ண அவசியம் இல்லை. டெய்லியும் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது மகதிஷ்டி தினம் ஒரு யோகா. நன்றி, வணக்கம்.